வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி வெறுத்துருவாங்க வாழ்க்கையில். என்னடா இது, நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் விளங்கவே மாட்டுது அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு முத முகூர்த்தம் பண்ணுவாங்க. ஆனால் வீடு கட்டி அவங்களால வீடு கட்டி முழுமை பெறாமல் நிற்க அப்படியே. ஒரு இடம் வாங்கணுன்னு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் வாங்கவே முடியாது, இழுபறியாக இருந்துக்கிட்டே இருக்கும். நகை வாங்கணுன்னு முயற்சி பண்ணுவாங்க, வாங்கவே முடியாது. அதான் எல்லாமே கட்டி முடித்து பணத்தெல்லாம் ரெடி பண்ணி பணத்தை கட்டினா கூட அவங்களால அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரே இழுபறியாக இருக்கும். தன்னோட முயற்சி திருவினையே ஆக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அவர் உக்காந்துருக்க இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்தால் கண்டிப்பாக உங்களால் எந்த விஷயத்தையும் முழுமைப்படுத்த முடியாது. எதை தொட்டாலும் துலங்காது. ரொம்ப போராட வேண்டியிருக்கும். உங்களால் போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அதுக்கு உங்களுக்கு திசாபுத்தியெல்லாம் ஒத்துழைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் தான் முயற்சிக்காரகர். முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானை முயற்சி பண்ண முடியாமல், அதாவது செவ்வாய் பகவானை செயல்பட முடியாத அளவுக்கு வைக்கக்கூடிய கிரகம்னா செவ்வாயிலேருந்து 3ஆம் இடத்துல ராகு உட்காந்தா அந்த வேலையை பார்க்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் 108 எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோத்து வனக்காளி அம்மனுக்கு நீங்கள் போட்டு பொரி, அவுள், கடலை எல்லாம் நிவேதனம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.